ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைவ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோ தான் இது. ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம செப்டம்பர் டு செப்டம்பர் 1 இயர் 3 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்திருக்கு புதுசாக ஒர்க் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், இல்லை விஓ ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு விஓ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதனால என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு விஓ ஜாப்ல என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மற்ற விவோக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு போடுற வில்லேஜை பொறுத்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ எனக்கு போடுற வில்லேஜை வச்சு எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். சில வில்லேஜுக்கு வந்துட்டு ஒர்க் அதிகமா இருக்கலாம், சில வில்லேஜ்க்கு ஒர்க் இல்லாம இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு மாறும், ஓகேங்களா. அதுவும் டைமிங்கும் இருக்கு. அந்த வில்லேஜ்ல இஷ்யூ இருக்கப்போ ஒர்க் இருக்கலாம், இஷ்யூ இல்லாதப்போ ஒர்க்கு கம்மியா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ சில விஷயங்கள் எழுதியிருக்கேன் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா. நான் ஒரு டாபிக்கா உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆங்கிள்லயும் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் விவோ வந்துட்டு இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, ஈவினிங் 6 o'clock மேலே வேலை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொல்ல முடியாது மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஏன்னா 24 hours விவோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு 24 hours. ஸோ அதனால அது சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க என்னைக்குமே ஈவினிங் 6 o'clock மேல நைட்டு அந்த அந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குமானா அப்படி இருக்காது. பட் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா. கண்டிப்பா நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி இருக்காது, பட் சில நேரங்கள்ல வந்துச்சுனாலும் நம்ம பண்ணணும், ஓகேங்களா. ரேண்டமா அந்த மாதிரியான ஒர்க் வரும், அதாவது வில்லேஜ்ல ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் லீவு. ஸோ லீவை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஒர்க் இல்லாதப்போ லீவாக தான் இருக்கும். பட் ஒர்க் இருக்கு, நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னா சண்டேவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி 90% வந்துட்டு சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும் ஒர்க் இல்லாத பட்சத்தில். இல்லை சில டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னா சாட்டர்டேவே நம்ம போகிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சில மீட்டிங்ஸ் வச்சாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க் நேச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டேபிள் ஒர்க்காக இருக்காது. நான் உட்காந்த இடத்துல எனக்கு கொடுக்குற வேலையை நான் பண்ணுறேன், டேபிளில் உட்காந்து என் வேலையை செய்கிறேன். டேபிள் ஒர்க்காக இருக்காது. ஒரு 50 டேபிள் ஒர்க் 50 ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும். நம்ம என் டேபிள் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தோம்னாலும் நம்மளால வந்து நாங்கள் சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா விவோ ஜாபுங்கிறது என்னன்னா அந்த வில்லேஜ்ல முதல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது தான். அந்த வில்லேஜ்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளோட தான். நம்மளை வச்சுதான் அடுத்தது ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு அப்புறமா தாசில்தார் அந்த மாதிரி போகும், ஓகேங்களா. டிஆர்ஓ அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் வந்துட்டு எல்லாமே போகும். ஸோ அதனால அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். அது இன்கேஸ் தப்பாகிற பட்சத்துல நம்மளுக்கு நிறைய நம்ம ஒர்க்குக்கு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி தருவோம், நம்ம ஆஃபீஸில் விவோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு டேட்டா ஏதாவது கேட்குறாங்க, வில்லேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ மாடு ஏதாவது இறந்துருச்சு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே உட்காந்த இடத்துல விசாரிச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அக்யூரசி இருக்காது. ஸோ டேபிள் ஒர்க் பண்ணோம்னா அந்த இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம ஃபீல்டில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன கிராப் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள். சில வந்துட்டு அவங்க என்ன வீடு வச்சிருக்காங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல்டில் போய் பார்த்தோம்னா தான் உண்மையா என்னங்கிறது தெரியும், ஓகேங்களா. ஸோ விசாரிக்கிற அளவுக்கு விசாரிச்சாலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால ஃபீல்டு ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். ஒர்க்குனா டேபிள்லேயே உட்காந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து பண்ண முடியாது. 9 to 5 ஜாபாக இருக்காது, ஓகேங்களா. ஒர்க் இருக்கப்போ 9 to 5 மேலே இருந்தாலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில நாள் அந்த 9 to 5 கூட ஒர்க் இல்லாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னாலே வந்துட்டு ஃப்ரீயா இருப்பீங்க, ரொம்ப ஜாலி, ஒப்பேத்துறீங்க அந்த மாதிரிலாம் சொல்றீங்க கமெண்ட்ல. அதாவது அந்த ஜாப்ல இல்லாதவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட இது என்னன்னு தெரியும். ஸோ என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்லயும் வந்துட்டு டார்கெட் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ பிரைவேட் ஜாப்னா கஷ்டம், அவ்வளோ நாங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஜாப்ல சும்மா போய் நீங்கள் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்துடுறீங்க அந்த மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்லேயும் சில டார்கெட் இருக்கும். சில விஷயங்கள் இன்னைக்கே அப்லோட் பண்ணணும், சில விஷயங்கள் இப்போ பண்ணணும், இந்த மந்த்துக்குள்ளே பண்ணணும், இந்த டேட்குள்ளே பண்ணணும், இந்த இயர் இந்த இதை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கும் டார்கெட் இருக்கும். அதுக்காக வந்துட்டு ரொம்ப பிரைவேட் ஜாப்ல சொல்றாங்களே ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, டே அண்ட் நைட் வேலை செய்யற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா நம்ம ஒப்பேற்றவும் முடியாது, ஓகேங்களா. நம்ம இருக்கிற வேலைக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வேலை செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் அந்த இடத்துல சர்வைவ் ஆகுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால டார்கெட்டும் இருக்கும். ஒர்க்லாம் வந்துட்டு இல்லை ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
அடுத்தது ஃபர்தரா வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாமா விவோ ஜாப்ல இருந்துட்டு அப்படின்னு கேக்குறீங்க. அதுவும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு எந்த வில்லேஜ் போடுறாங்க, அந்த வில்லேஜ்ல என்ன மாதிரி வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். சில வில்லேஜ்ல வந்துட்டு சில இஷ்யூஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம். நீங்க இருக்க வரைக்கும் அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வில்லேஜ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வில்லேஜ்ல நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப 10ல் 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 90% வந்துட்டு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வில்லேஜ் மாற்றி போடுற பட்சத்தில் சில வில்லேஜ் போடுற பட்சத்தில் நமக்கு டைம் கிடைக்கலனாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃப்ரீ டைம் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால பொதுவா பார்த்தா நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நான் இந்த டைமுக்கு கண்டிப்பா படிப்பேன், இந்த டைம் நான் ஒர்க் போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 9 to 5 வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கூட படிப்பாங்க சிலர். நம்மளுக்கு வந்துட்டு எப்படின்னா, நான் இன்னைக்கு இதை படிப்பேன், நாளைக்கு இதை முடிப்பேன் அப்படின்னு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நமக்கு டைம் கிடைக்கிறப்போ எனக்குலாம் எப்படி இருக்குன்னா, சில நாள் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அப்போ என்னன்னா, நாளைக்கு என்ன இருக்கும், எதுக்கு கூப்பிடுவாங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கே டைம் இருக்க போது எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஷெட்யூல் போட்டுலாம் நம்ம வேலை செய்ய முடியாது. நாளைக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் முடிக்காம கூட போகலாம். ஆனால் அடுத்த நாள் அதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ அன்னைக்கு முடிக்கலாம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து எப்படின்னா, டைம் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த ஷெட்யூல் டெய்லி 2 மணி நேரம் தான் படிக்கணும், ஹாஃப் டே டெய்லி நான் படிக்கணும், டெய்லி எனக்கு ஹாஃப் டே டைம் அந்த மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே லீவ்ல நான் படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா திடீர்னு அன்னைக்கு ஒரு இஷ்யூ வரனா நம்மளால படிக்க முடியாது. ஆனா டைம் கிடைக்கும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்தரா எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த நான் ஜாயின் பண்ண புதுசுல இந்த சேலரி ஏதோ வரல இஷ்யூ வந்துச்சு. நான் இருக்கிற ஊர்ல நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சரி, என் கூட ஜாயின் பண்ணவங்களும் சரி, சேலரி இஷ்யூன்னு யாருமே எதுவும் சொன்னதில்லை இது வரைக்கும். சேலரி எல்லாமே வந்து மோஸ்ட்லி மந்த்லி வந்துடும். 1ஆம் தேதினா நான் மோஸ்ட்லி 31st 30 வந்துட்டு சேலரி வந்துடும். ஓகேங்களா? சேலரி வந்துட்டு இஷ்யூ கிடையாது. சேலரி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் பேவும் நம்மளுக்கு டைம் சர்வீஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபர். ஸோ டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. என்னன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஊர்ல இருக்க வேகன்சி பொறுத்து. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் நான் ஜாயின் பண்ணேன், என் கூட ஜாயின் பண்ண நிறைய பேருக்கு இந்த வருஷம் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன்ல டிரான்ஸ்பரண்டா தான் நடக்குது. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஊரை பொறுத்து சீக்கிரமாகவும் இல்லை லேட்டாகவும் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா என் கூட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இந்த வருஷம் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற நேட்டிவ் ஊர் வேகன்சி இருக்குன்னா உடனே கூட கிடைக்கலாம். எனக்கு கிடைக்கல, பட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க அது ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஊருக்கு போகலாமா அப்படின்னா, ஏன்னா நாங்க வேற ஊர்ல இருந்து வந்ததுனால ஸோ நீ ஊருக்கு போறோம்னா இந்த கண்டினியூஸ் லீவ் வரப்போ வில்லேஜ்ல எது இஷ்யூ இல்லாதப்போ போகலாம், இல்லைன்னா நம்ம லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அது பெரிய இஷ்யூவா இருக்காது. லீவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூ இருந்ததில்லை. அண்ட் அதே மாதிரி ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்தவங்களை கம்பேர் பண்றப்போ நம்மளுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு டிலேவா தான் வரும். விவோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாப் மேல எனக்கு வந்து அந்த ஜாப்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ அந்த வேலை எடுக்கணும்னா எடுக்கலாம். இனி ஒன்று அடுத்த எக்ஸாம் நீங்க படிக்கிற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த விவோ ஜாப் எடுக்கலாம். இல்லை எனக்கு ப்ரொமோஷன் லெவல் அடுத்தடுத்து ஆர்ஐ தாசில்தார் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ல நான் போக விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிறது நல்லது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா? ப்ரொமோஷன் மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்கன்னா விவோ எடுக்கானா ஜூனியர் ரெவன்யூ எடுத்துக்கலாம். விவோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுதான் நான் 1 இயர்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா? ஸோ 1 இயர் அடுத்த நீ விவோ போடுவாங்க இல்லையா கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னா நான் எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் நிறைய பேர் போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. நான் ஜாயின் பண்ணோடனே போட்டிருந்துருப்பேன். பட் இப்போ சில விஷயங்கள் தெரியும் 1 இயர்க்கு அப்புறம் போடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன். அடுத்தது நிறைய பேர் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி லைஃப் இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் நாளைக்கு அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அடுத்தது விவோ எடுக்கலாமா வேணாமான்னு நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே இது கரெக்டா இருக்கும். நான் இதுதான் கண்டென்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது உங்களுக்கு சூட் ஆகாம இல்லையான்னு பார்த்து நீங்க விவோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.